ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேண்டசி அண்ட் ட்ரேடிங்க்கான டிஃப்ரென்சஸ் அண்ட் கம்பேரிசன் வீடியோ தான் இது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து இதுக்கான டிஃப்ரென்சஸும் ஒற்றுமைகளையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எது வந்து இதில் ப்ளஸ்ஸாக இருக்குது ஒரு கேட்டகரியில், இது வந்து இதில் மைனஸாக இருக்குன்ற மாதிரி எல்லா டிஃப்ரென்சஸுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் 2K ட்ரேடிங் தமிழுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் பற்றின எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துடும். ஸோ அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான ஆப் என்னன்னு நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க 2K ட்ரேடிங் தமிழ். ஏன்னா நம்ம ஃபேண்டசியில் டீம் கொடுக்குற மாதிரி ட்ரேடிங் அன்னைக்கு எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் விற்கலான்ற ஒரு கால் வந்து ட்ரேடிங் அட்மின் நான் போட்டிருக்கேன். அவருக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து கொடுத்துருவார். அதை நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ டெலகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேட்டகரியெல்லாம் பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது டெபாசிட்டில். ஸோ டெபாசிட், ஃபண்ட் நீடட், வின் அண்ட் லாஸ் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. இன்னொரு ஸ்க்ரீன் இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ டெபாசிட் இந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் ஏன் இது பண்ணியிருக்கேன்னா, இந்த கேட்டகரியில் ஃபேண்டசி வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஓகே க்ரீனு. இந்த கேட்டகரியில் வந்து ட்ரேடிங் பெஸ்ட்டாக இருக்குது, க்ரீனு. ஸோ கொஞ்சம் இதை விட இது கம்மியாக இருக்குது, பெஸ்ட்டு கிடையாது அப்படின்றப்போ நான் ரெட்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சிம்பிளான மேட்டர் தான். ஸோ டெபாசிட்லேருந்து ஆரம்பிச்சிடும். டெபாசிட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் அண்ட் ப்ளஸ், அதாவது ஃபேண்டசியில் என்ன மைனஸ் அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எவ்வளோ போட்டாலும் சரி, 500 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், 50000 இருக்கட்டும், 10000 20000 எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாலும் நம்ம அதை வந்து வின்னிங்கில், அதாவது ப்ளே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வின்னிங்ஸ் கொண்டு வந்த பிறகு தான் நமக்கு வித்ட்ரால் ஆப்ஷன்றது வரும். ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்றது, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தமிழ் சப்போர்ட் இருக்குது. அவங்களே கால் பண்ணி புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த ஆப்பில் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி, இந்த HDFC, IDBI அந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் எப்போ வேணால் அதை டெபாசிட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி இன்னொரு இன்னிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய வாலெட்டுக்கு மாற்றி தான் வித்ட்ரால் பண்ணணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இன்றைக்கி காலையில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க, பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ. நீங்கள் அர்ஜென்ட்டாக திடீர்னு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் உங்களுக்கு மணி நீடடாக இருக்குது அப்படின்னா ஃபேண்டசியில் எடுக்க முடியாது. நம்ம வின்னிங்ஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். பட் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் அர்ஜென்ட்டாக தேவைப்படுச்சு அப்படின்னா காலையில் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டாக அப்படியே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க போகிறது ஒரே ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து வின்னிங் டெபாசிட் வாலெட்டு, வின்னிங்ஸ் வாலெட்டு ப்ளஸ் போனஸ் வாலெட்டு நிறையா ஒரு இது இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. பயங்கர ஓப்பன் மைண்டடாக இருக்குது. நம்ம எப்போ வேணால் டெபாசிட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம், அது எப்போ வேணால் ரிட்டன் எடுத்துக்கலாம், தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்துக்கலாம். எந்த ரூல்ஸ்ன்றது இல்லை ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அதில் ட்ரேடிங் தான் இப்போதைக்கு க்ரீன் சிக்னலில் இருக்குது, ஃபேண்டசி ரெட் சிக்னல் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபண்ட் நீடட்ன்றதை பார்த்துடலாம். ஃபண்ட் நீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 100 டெபாசிட் பண்ணுறோம், இல்லை 500 டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட் 3 ஹெட் விளாண்டோன்னா 300 வின் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ லோவாக ஆரம்பித்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்ன்றது நம்ம ஃபேண்டசியில் பார்க்க முடியும். பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு நம்ம எவ்வளோ ஸ்டாக் வாங்குகிறோன்றதை பொறுத்து தான் நமக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். இங்கே வந்து ட்ரேடிங்லேயும் நீங்கள் 100 500 1000 ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல கிடையாது. பட் அதில் வந்து ப்ராஃபிட்ன்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் நம்ம எடுக்கிறோம் ட்ரேடிங்னா, அந்த ஆப்புக்கு வந்து ஒரு ₹20 பெர் ஆர்டர் வந்து சார்ஜ்ன்றது பிடிப்பாங்க. ஸோ அந்த சார்ஜ் தான் உங்களுக்கு போக மிச்சம் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் வரும் லோவாக ஆரம்பிக்கிறப்ப. தவிர்த்து பெரிய உள்ள ப்ராஃபிட்ன்றது பார்க்க முடியாது. பட் இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபண்ட் நீடரில் நம்ம வந்து ஒரு 15,000 20,000 மினிமம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான், அதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அழகாக எவ்வளோ ஒரு 150 இருக்கட்டும், ₹200 ஒரு ஸ்டாக் விற்றாலும் அதை மினிமம் ஒரு 75 வாங்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது பார்க்க முடியும். இதுக்கு நம்ம சேனலில் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் வந்து ஃபேண்டசியில் மாதிரி இப்போ நான் ஒரு மேட்ச்சில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 5,000 20,000 போட்டேன், நான் லாஸ் பண்ணிட்டேன்னா மொத்தமாக போயிடுமான்றது. அந்த ரிஸ்க்குன்றது ட்ரேடிங்கில் கிடையாது. நம்ம அடுத்த கேட்டகரிக்கு வருவோம். இப்போதைக்கு ஃபண்ட் நீடரில் க்ரீன் சிக்னலில் இருக்குது. பிகாஸ் ஆஃப் லோ ஒரு ₹100 போட்டால் ₹300 நமக்கு லாபம் கிடைக்கும் ஹெட் ஃபோர் ஹெட் ப்ளே பண்ணால் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக க்ரீன் சிக்னல் ஃபண்ட் நீடரில் மட்டும் ஃபேண்டசி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபேண்டசின்றது ஒரு ப்ராஃபிட்டபுளாக மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு கேமிங் கேட்டகரியில் இருக்கிறனால நிறைய பேர் சும்மா ஒரு ₹100 200 போட்டு ஒரு ஃபன்னுக்காகவும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதில் வந்து மினிமம் ஒரு நிறையா லோன்றது இருக்குது. ஸோ இதில் அடுத்து பார்க்கக்கூட போகிறது வந்து நம்ம
வின் அண்ட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு மேட்ச்சில் ஒரு 15,000 20,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரே மேட்ச்சில் போட்டுறீங்க நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு, அது ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 0 ஆயிரும், ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் ஆயிரும். பட் இதில் அப்படி கிடையாது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய எவ்வளோ லாபம் வரணும், எவ்வளோ நட்டம் வரணுன்றதை நம்மளே டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து 150 ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட விலை 200 ரூபாய்க்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ன்றதை விற்று கொடுத்துரும், நமக்கு செட் பண்ணிடணும். ஸோ டார்கெட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு 50 ரூபா வந்து லாபம்னு பார்த்தோம் அப்படின்னா 50x75 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது வரும். இன்கேஸ் நம்ம அனலைஸ் பண்ணி போட்டது டவுனில் போகுது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதுலேயும் வந்து ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்றது இருக்குது. ஸோ ஒரு இதுக்கு வந்து நம்ம மினிமம் ஒரு 20 பாயிண்ட் போட்டோன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை 20 ரூபா, அந்த 150 ரூபா இருக்குது அப்படின்னா அது 130 ரூபாய்க்கு வந்தோடனே அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். ஸோ நம்ம வந்து நட்டத்தையும் நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம், அதாவது எவ்வளோ நட்டமானன்றதை நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், எவ்வளோ லாபம் வருன்றதை நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேடிங்கில் ஒரு குறிப்பிட்டத்தக்க கேபிட்டல் அமௌண்ட் 15,000 20,000க்கு ஒரு 75 ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோடைய விலை இவ்வளோ மேலே போனோடனே விற்றுட்டு எனக்கு இவ்வளோ லாபம் கொடுத்துருன்றதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ கீழே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு இதுக்கு மேலே லாஸ் ஆகக்கூடாதுன்றதை நம்மளே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் பெஸ்ட்டு வந்து ட்ரேடிங் தான். ஸோ இதில் வந்து போனால் மொத்தமாக போயிடும். ட்ரேடிங் அப்படி கிடையாது, நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுமே அதே மாதிரி தான். ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 மேட்ச் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா நிறையா லாபன்றது கிடைக்கும். பட் அதில் ரிஸ்க் அதிகம். ஏன்னா இப்போது ஒரு 10,000 to 20,000 ஒரு மேட்ச்சில் போடுறீங்க அப்படின்னா 2 மேட்ச் ஜெயிக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக ஜெயிக்கிறதுனால நிறையா ப்ராஃபிட்ன்றது வரும். பட் அடுத்தடுத்து 2 மேட்ச் தோற்றுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த காசுமே அதில் வந்து நம்ம லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய டீம் ரொம்ப ஆவரேஜாக கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாகவே போயிடும். பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏன் பெட்டராக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டுமே நம்மளே செட் பண்ணிக்கலாம், லாஸையும் நம்மளே செட் பண்ணிக்கலான்றப்போ நம்மளுடைய பேஸ் அமௌண்ட், அதாவது நம்ம அந்த 15,000 20,000 நம்ம வந்து பேஸ் அமௌண்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து லாஸ் ஆனாலும் ஒரு ட்ரேடுக்கு மேக்ஸிமம் 1,500 ரூபா தான் லாஸ் ஆகும். ஓரளவுக்கு மீடியமாக லாபம் வருதே, ஒரு 5,000 ரூபா 3,000 ரூபா 5,000 ரூபா கிட்ட லாபன்றது வரும் அந்த ஸ்டாக்கை ப்ரைஸை பொறுத்து. ஸோ இது வந்து ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் அது. ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு டெபாசிட்டில் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் தான் பெஸ்ட்டு. ஃபன்னிடரில் லோவாக ஆரம்பித்து ஃபன்னுக்கு ப்ளே பண்ணுறதுனால ஃபேண்டசி தான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வின் அண்ட் லாஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயும் ட்ரேடிங் தான் இப்போதைக்கு ப்ளஸ் பாயிண்டில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போகலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி எல்லோரும் கண்டிப்பாக எதிர்பார்த்த கேட்டகரி தான். ஏன்னா இப்போ தான் 40% ஜிஎஸ்டி ஆன்லைன் கேமிங்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அது ரிட்டன் வருமா என்னன்னு தெரியல. October 7 வந்து கோர்ட்டில் கேஸ் வருது. அதுவும் ஃபேண்டசி ஆப்ஸ் யாருமே கேஸுன்றது போடல. ரம்மி சர்க்கிளோட ஹெட் கம்பெனி தான் வந்து A23 ரம்மியோட ஹெட் பேரண்ட் கம்பெனி தான் வந்து கேஸுன்றது போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஃபேண்டசிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டும் இதில் ஜிஎஸ்டி டிடிஎஸ் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாம். நம்ம ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசியில் 40%, அதாவது நீங்கள் ஒரு 1,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 400 ரூபாயை ஜிஎஸ்டியாக நம்ம கட்டி ஆகணும். அதை நம்ம அவங்களே எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது 1,400 ரூபாய் கட்டணும். சாரி, நீங்கள் 1,000 ரூபா டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1,400 ரூபா நம்ம ஜிஎஸ்டியும் சேர்த்து நம்ம அமௌண்ட்டு கட்டி ஆகணும். டிடிஎஸ் போதா குறைக்கும் 30%. ஸோ இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட இதிலே வந்து ஒரு 70% ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறோம். பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி 18%, டிடிஎஸ்ஸே கிடையாது. ஸோ டிடிஎஸ்ஸு கிடையாது. ஜிஎஸ்டியுமே எதில் எடுப்பாங்க அப்படின்னா நம்ம அந்த ஆப்புக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெர் ஆர்டருக்கு அலைஸ் ப்ளூவில் 20 ரூபா தான். ஸோ அந்த 20 ரூபாக்கு தான் நம்ம சேர்த்து ஒரு 18% ஜிஎஸ்டி கட்டணும். அந்த ப்ரோக்கரேஜுக்கு வந்து மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நம்ம 18% ஜிஎஸ்டி கட்ட போகிறோம். டிடிஎஸ்ஸே கிடையாது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ன்றது ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி கேமிங் கேட்டகரியில் வந்துடுது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப மைனஸான ஒரு விஷயம். ஃபேண்டசி கேம்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில்லுன்னு சொன்னாலும் அது ஒரு கேமிங் கேட்டகரியில் வரனால தான் இது பெரிய ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது. ஏன்னா ட்ரேடிங்கில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அது வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் கேட்டகரியில் வந்துடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி சொல்லித்தரேன் அப்படின்னா அது எஜுகேஷன் கேட்டகரியில் வந்துடும். அதே மாதிரி இந்த ஆப்ஸ்லாம் ட்ரேடிங் ஆப்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ட்ரேடிங்க்கு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆரம்பிக்க கிட்டத்தட்ட லிட்ரலி நான் ரெண்டுக்குமே க்ரீன் சிக்னல் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுலேயும் நம்ம வந்து மார்னிங் மார்க்கெட் ஆரம்பிக்கிறப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் ட்ரேடிங் அட்மின் என்ன கொடுக்குறாரோ அதை ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம டே டு டே நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறோம். அதே தான் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மேட்ச்சுக்கு ½ hour நம்ம லைன் அப் போட்டு கொடுப்பாங்க.
அதை நம்ம டீமை போட்டு விட்டு டே டு டே இதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ அது இந்த 2 இதில் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஒற்றுமைன்றது இருக்குது. ஸோ லீகல்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரேடிங் தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரி போர்டு இருக்குது. அதாவது செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போர்டு இந்தியான்னு சொல்லிட்டு செபின்ற ஒரு ரெகுலேட்டரி போர்டு இருக்குது. ஸோ அவங்க கீழே தான் எல்லாமேங்கிறதுனால எல்லாமே லீகலாக பயங்கரமாக சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மேபி நமக்கு சாதகமாக அக்டோபரில் 7 ஹியரிங் இல்லை அதுக்கப்புறம் இந்த கேஸில் வந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு ரெகுலேட்டரி போர்டு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். செபி மாதிரி இங்கேயும் ஏதாவது ஒரு ஃபேண்டசிக்கான ஒரு போர்டு வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியலை. அது எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ நான் கீழே வந்து என்டர்டெயின்மெண்ட் அண்டு லேர்னிங் அண்ட் பிஸ்னஸ் வந்து எந்த ஒரு ரெட் சிக்னல் க்ரீன் சிக்னல் கொடுக்கல அப்படின்னா இந்த பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அதில் ப்ராஃபிட் பார்த்தாலுமே அதனோட ஜென்ரல் கேட்டகரி வந்து கேமிங் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட், அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் வரும் ஃபேண்டசி கேம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் ப்ளஸ் பிஸ்னஸ் கேட்டகரியில் தான் வரும் ட்ரேடிங்கிறது. ஸோ அதனால தான் நான் இது ரெண்டுமே நான் வந்து இது ரெட்டு இது க்ரீன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை லேர்னிங் ப்ளஸ் பிஸ்னஸ் எது வந்து இதில் ரெட் அண்ட் க்ரீன் சிக்னல்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்றது இருக்கும். நான் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் ரெண்டுமே ஒயிட்டில் விட்டுருக்கேன். உங்களுடைய சாய்ஸஸில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே யாராவது ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கணும் இல்லை அதில் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம சேனலையும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.